சாமி, இந்த ராகு கேது எங்கெங்க இருந்தால் சிறப்பு இல்லை எங்கெங்க இருந்தால் சிறப்பு இல்லை? மனிதன் அதிகமாக பயப்படுவது ராகுக்கும் கேதுக்கும் தான். ஒரு ஜாதகத்தில் சாமி ராகு எங்கே இருப்பது சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10ல் ராகுவோ கேதுவோ இருக்கும் பொழுது பொருளாதாரத்தில் பிரம்மாண்டமான மாற்றம், வாழ்க்கை வளம், அரசியலில் சீக்கிரமா சடனா மேல வந்துடுறது, இவங்களுக்கெல்லாம் இந்த 10ல் ராகுவோ கேதுவோ கண்டிப்பா இருந்தே தீரும். இந்த 10ல் கேது இருக்கிறவங்க சாமி பாம்பை தலையில் தான் பிடிப்பாங்க. 10ல் கேது இருக்கிறவங்க பயங்கரமான தைரியம். நம்ம இந்த ராஜதந்திரம்னு சொல்றோம் இல்லையா, இந்த ராஜதந்திரம் யாருக்கு வருகிறது அப்படின்னா, ராகு பரணி பூரம் பூராடம் இந்த நட்சத்திரத்தில் நிற்பது சிறப்பு அல்ல. நீங்க ராகுவோ கேதுவோ உங்க ஜாதகத்துல ரோகிணி நட்சத்திரத்தில் இருந்தால் எடுத்து பாருங்கள். வாழ்நாள் முழுவதும் இந்த சதுரங்க வேட்டை கதை பூரா நடக்கிறது இந்த ராகு தான் சாமி. ராகு என்ன பண்ணுவார்னா நம்ப வச்சே கூட்டிட்டு போவார். ராகு ரொம்ப கவனமா கையாளுறாங்க பாத்தீங்களா, அவங்க வாழ்க்கையில வெற்றி பெறதை நான் பார்த்திருக்கேன். சுவாதியில் ராகு நின்றால் கடுமையான கேன்சர் பாதிப்பை கொடுக்கிறார். நம்ம உடுமலைப்பேட்டை நாகராஜ் அவர்களுடைய மாமா 72 வயதில் கேன்சர், அதிகபட்சம் இருந்தால் 6 மாசம் தான் இருப்பார்னு சொன்னாங்க. இந்த பராய் மரம் வாங்கி இலை வாங்கி கொடுக்கப்பட்டது. இன்னைக்கு 3.5 வருஷம் ஆச்சு, நல்லா நடமாடிக்கிட்டு இருக்கார். அதிசயம் செய்வதில் இறைவன். இந்த திருப்பராய்த்துறையில் கிடைக்கக்கூடிய இலையை நீங்கள் பயன்படுத்தினால் உங்களுக்கு ராகுவை மாற்றினால் வாழ்க்கை மாறும், கேதுவை மாற்றினால் வாழ்க்கை பிரம்மாண்டமாக மாறும். ராகு கேதுக்களை வைத்துதான் சாமி நம் வாழ்க்கை மாறுபடுகிறது. ராகு கேது சிறப்பாக இல்லை அப்படின்னா இதை சிறப்பாக செய்து கொள்ளுங்கள். ராகு கேது திசை நடக்கும் பொழுது தந்தையாருக்கு பாதிப்பு வருவதை தடுப்பதற்கு சுகமே சொல்ல சாமி. சுகமே சொல்க அனைவருக்கும், பக்தி இன்ஃபினிட்டி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இந்த ராகு கேது எங்கெங்க இருந்தால் சிறப்பு இல்லை எங்கெங்க இருந்தால் சிறப்பு இல்லை? ஒரு ஜாதகத்தில் சாமி ராகு கேது அதிகமான இடத்தை எடுத்துக்கிறத நம்ம பார்க்குறோம். ஆமாம். பொதுவாகவே மனிதன் அதிகமாக பயப்படுவது ராகுக்கும் கேதுக்கும் தான். ராகு திசை அப்படிங்கிறத தான் ரொம்ப அதிகமாக எல்லாரும் பயப்படுறது உண்டு. ராகு திசை தான் சாமி எல்லாரையும் வச்சு செய்யுது, அதை நம்ம பார்த்துட்டோம். ராகு கேது திசைகள் தான் ஒவ்வொரு மனுஷனையும் போட்டு புழிஞ்சி காய போடுறது, ட்ரையரில் விட்டு புளியறதெல்லாம் ராகு திசையில் தான். நான்லாம் ராகு திசையில் ட்ரையர்லேயே புழிஞ்சி காய வச்சு அயன் பண்ணி ராகு நம்மளை வெளியில் கொடுத்துட்டாரு. ஒரு ஜாதகத்தில் சாமி ராகு எங்கே இருப்பது சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லக்னத்துக்கு 10ஆம் இடத்துலேயோ 11ஆம் இடத்துலேயோ ராகு இருப்பது மிக மிக சிறப்பு. ராகுவோ கேதுவோ 10ல் ராகு இருக்கிறவங்க வாழ்க்கையின் பிரம்மாண்டமான உச்சத்தை பெறுகிறார்கள். 10ல் கேது இருக்கிறவங்களும் அதே மாதிரி தான் நல்ல ஒரு உச்சத்தை அடைஞ்சிட்றாங்க. ராகு எந்த பேட்டில் நின்னாலும் தூக்கி கொடுத்துட்றாரு. 10ல் பாவியாவது இருக்கணும்னு சொல்லியிருக்கான். ஆனால் இதை நம்ம பாவியாவதுன்னு மாற்றிக்கிட்டோம். 10ல் பாவி இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 10ல் ராகுவோ கேதுவோ இருக்கும் பொழுது பொருளாதாரத்தில் பிரம்மாண்டமான மாற்றம், வாழ்க்கை வளம், இந்த அரசியலில் சீக்கிரமாக சடனாக மேலே வந்துடுறது, நீங்கள் எந்த ஒரு விஷயத்துக்கும் போராடாமல் டக்குன்னு மேலே வந்துடுறது. கொஞ்சம் இவங்க சாதாரணமாக ஆரம்பிச்சிருப்பாங்க. ஒரு வார்டு கவுன்சிலராக ஒரு கட்சியில் போய் ஜாயின் பண்ணியிருப்பார். கடன்னு மேலே வந்தவங்கள ஒரு சிலர்லாம் நம்ம பார்த்துருப்போம். இவங்களுக்கெல்லாம் இந்த 10ல் ராகுவோ கேதுவோ கண்டிப்பாக இருந்தே தீரும். நம்ம நினைப்போம் இவங்களாம் என்ன ஜாதகம், என்ன முந்தா நேற்று பார்த்தா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி தான் கட்சியில் சேர்ந்தார், இன்றைக்கி பார்த்தா ஒரு நல்ல ஒரு அமைச்சர் பொறுப்பில் இருக்கார், இல்லை நல்ல ஒரு ஆளுநராக இருக்காங்க, இல்லை நல்ல ஒரு கம்பெனிக்கு சிஇஓவாக மாறிட்டாங்க, ஒரு 10 வருஷத்தில் ஒரு கம்பெனியில் போய் வேலைக்கு சேர்ந்தார், ஒரு பிஸ்னஸ் சாதாரணமாக ஒரு பிஸ்னஸ் ஒன்று ஆரம்பிச்சிருப்பாங்க, அந்த பிஸ்னஸ் அப்படியே கடன்னு மேலே போய் தூக்கிட்டு போயிட்டே இருக்கும். இவங்களுக்கு 10ல் ராகுவோ கேதுவோ இருக்கிறது அப்படிங்கிறது விஷயம். நீங்கள் சாதாரணமாக ரியல் எஸ்டேட் ஆரம்பிச்சிருப்பாங்க, ஒரு சாதாரணமாக ஒரு டீ கடை ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க, ஒரு ஹோட்டல் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த ஹோட்டல் பார்த்திங்கன்னா உலகளாவிய பிரான்ச்சஸ் போகிறது. நம்ம பல பேர் ஒரு 10க்கு 10 ஹோட்டல் நடத்த முடியாமல் எத்தனையோ பேர் திணறவங்க இருக்கிறாங்க. ஆனால் சாதாரணமாக ஒரு விஷயத்தை ஆரம்பித்து பிரம்மாண்டமான மாற்றத்தை கொண்டு வருவது அப்படிங்கிறது 10ல் ராகுவோ கேதுவோ இருந்தால் தான். இந்த 10ல் கேது இருக்கிறவங்க சாமி பாம்பை தலையில் தான் பிடிப்பாங்க. பாம்பை கழுத்தை பிடிச்சிங்கன்னா தான் கிடைக்காது. ஆனால் இவங்க வாழை பிடிச்சி அப்படி பாம்பு அப்படி திரும்பி வரும். அவ்வளோ தைரியமானவங்க. 10ல் கேது இருக்கிறவங்க பயங்கரமான தைரியம். என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம், என்ன நடந்தாலும் சரி நான் பார்த்து கொள்கிறேன் அப்படிங்கிற தைரியம் அப்படிங்கிறது இந்த 10ல் கேது இருக்கிறவங்க தான். இந்த 10ல் கேது இருக்கிற பெண்களை நான் பார்க்குறேன். அவங்க தான் தைரியமாக காதலிக்கிறாங்க. அப்பாட்ட போய் தைரியமாக சொல்கிறாங்க, கல்யாணம் பண்ணிக்க முடியுமா முடியாதா அப்படின்னு கேட்குறவங்களாம் 10ல் கேது இருக்கிறவங்க. ஒரு சில போய் அம்மாட்ட சொல்லி நான் லவ் பண்ணுறேன் அப்படி இப்படிங்கிறதெல்லாம் வேற.
இந்த 10ல் கேது இருக்கிறவங்க பயங்கரமான தைரியம், என்னால் எல்லாம் முடியும், நான் எதையும் சாதித்து விடுவேன் அப்படிங்கிற ஒரு அசால்ட்டு தைரியம் அவங்களுக்கு உண்டு. அவங்களுக்கு வாழ்க்கையின் எதிரியும் அந்த தைரியமே. பல பேர் வந்து ரொம்ப தைரியமாக இருக்கிறதாக நினச்சிக்கிட்டு தன் வாழ்க்கையை கோட்டை விட்டுறாங்க. இதை வந்து 10ல் கேது இருப்பவர்களை நான் பார்த்துருக்கிறேன். 10ல் ராகு இருக்கிறவங்க அப்படி கிடையாது. இவங்களுக்கு தைரியம் உள்ளுக்குள்ளே தைரியம் இருக்கும், வெளியில் பார்த்தீங்கன்னா தெரியாது. அமைதியாக இருப்பாங்க, பொறுமையாக இருப்பாங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே கால்குலேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இவங்க இப்படி, இவங்க இப்படி, இவங்க இப்படி, இவங்க இப்படி, இவங்ககிட்ட இப்படி நடந்துக்கணும், இப்படி பண்ணணும், அடுத்து இதை செய்யணும். நம்ம இந்த ராஜதந்திரம்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த ராஜதந்திரம் யாருக்கு வருகிறது அப்படின்னா 10ஆம் இடத்தில் ராகு இருப்பவர்கள் ராஜதந்திரிகளாக இருக்கிறார்கள். இவங்க வந்து வெளியில் பேச மாட்டாங்க, வெளியில் காட்டிக்க மாட்டாங்க, உள்ளுக்குள்ளே வந்து சைலண்ட்டாக செயலை மட்டும் செஞ்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. 10ல் கேது இருக்கிறவங்க பிரம்மாண்டமாக கொண்டு வரணும்னு நினைப்பாங்க. தைரியமாக நான் பார்த்துக்கிறேன், எனக்கு அவங்கள தெரியும் இவங்கள தெரியும், நான் பண்ணிக்கிறேன் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி தன் வாயாலேயே தன் வாழ்க்கையை கெடுத்துக்கொள்வது அப்படிங்கிறத இந்த 10ல் கேது இருக்கிறவங்கள பார்க்குறோம். ஆனால் பொருளாதார முன்னேற்றம் இதில் கிடைக்கும், பொருளாதார முன்னேற்றம் இதில் கிடைக்கும். இதில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராகு பரணி, பூரம், பூராடம் இந்த நட்சத்திரத்தில் நிற்பது சிறப்பு அல்ல. ராகு சுக்கிரனி நட்சத்திரத்தில் நின்றார்னா இல்வாழ்க்கை சிறப்பாக இருப்பது இல்லை. ராகு ரோகிணியில் நின்றால் வாழ்நாள் முழுவதும் கஷ்டம், வாழ்நாள் முழுவதும் கஷ்டம் கஷ்டம் கஷ்டம். ராகுவோ கேதுவோ போய் ரோகிணியில் நின்றுச்சுன்னா அங்கே வந்து நீச்சம் தான், இல்லைன்னா சொல்ல முடியாது ரிஷபத்தில். ஆனால் நீங்கள் ராகுவோ கேதுவோ உங்கள் ஜாதகத்தில் ரோகிணி நட்சத்திரத்தில் இருந்தால் எடுத்து பாருங்கள், வாழ்நாள் முழுவதும் கஷ்டம், வாழ்நாள் முழுவதும் போராட்டம், எல்லாத்துக்கும் போராடிக்கிட்டே இருக்கணும் சாமி, கிடைக்கவே கிடைக்காது. ஏன்னா ரோகிணியும் பாம்பு, இந்த கிரகம் ரெண்டும் பாம்பு, இது ரெண்டும் சேர்ந்து உங்களை அலக்களிக்கும் பாருங்க. மிருகசீரிசம் நட்சத்திரம் இதுலேருந்து 75%, ரோகிணி 100%. 100% வாழ்க்கையில் நீங்கள் என்ன திறமை வேணா இருக்கட்டும் சாமி, நல்லா கவிதை எழுதுவாங்க, அச்சேராது, நல்ல கதை எழுதுவாங்க, டைரக்டர் ஆக முடியாது, நல்ல ஒரு ஓவிய திறமை இருக்கும், ஓவியராக முடியாது, நல்ல சமைக்கிற திறமை இருக்கும், ஹோட்டல் வச்சு நடத்த முடியாது, நல்ல ஒரு அறிவு இருக்கும். அந்த அறிவை வைத்து உங்களால் செயல்பட முடியவில்லை அப்படின்னா ரோகிணி நட்சத்திரத்தில் உங்கள் ஜாதகத்தில் ராகுவோ கேதுவோ இருக்கிறது, போய் பாருங்கள். இதை நிவர்த்தி பண்ணிக்கிட்டால் வாழ்க்கை வந்து சிறப்பாக இருக்கும். ஏன்னா கடுமையான நட்சத்திரம் ரோகிணி, சாதாரணப்பட்ட நட்சத்திரம்ல. ரோகிணியே நல்ல பாம்பு, ஆண் நாகம், அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான விலங்கே ஆண் நாகம். அதுலேயும் போய் இந்த பாம்பு கிரகங்கள் நிற்கும் பொழுது, ஏன்னா இந்த பாம்பு கிரகங்கள்னு சொல்கிறதுக்கு காரணம் இருக்குது, நான் சொல்கிறேன். பாம்பு கிரகங்கள் நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. இந்த கிரகம் அதில் போய் உட்காரும் பொழுது இது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை உங்களுக்கு ஏற்படுத்துகிறது. பரணி, பூரம், பூராடம் நட்சத்திரத்தில் என்றால் பொருளாதாரத்தில் பிரச்சனை ஏற்படுகிறது. அதே போல் கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு ஒற்றுமை இருப்பது இல்லை அப்படிங்கிறது விஷயம். ராகு 3, 6, 8, 12 நிற்கக்கூடாது. 3, 6, 8, 12 ராகுவோ கேதுவோ நின்றால் இவங்களுக்கு வந்து 8ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது உடல்நலத்தில் கை வைக்குது, கோர்ட்டு கேஸுன்னு அலைய விடுது. நீங்கள் எங்கே நின்னாலும் அலைய விட்டுருவார். 8ஆம் இடத்துல லக்னத்துக்கு 8 எந்த லக்னமாக இருந்தாலும் சரி, உங்கள் லக்னத்துக்கு 8ஆம் இடத்தில் ராகு நின்றாலோ கேது நின்றாலோ கோர்ட்டு கேஸு பிரச்சனை, பம்பு வழக்குகள், சம்மந்தம் இல்லாத பிரச்சனை இதெல்லாம் வரும். 3ஆம் இடத்தில் நிற்கும் பொழுது இளைய சகோதரத்தால் பிரச்சனை வருகிறது, கணவன் மனைவி இணைவு ஸ்தானத்தில் பிரச்சனை வருகிறது, நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி வெற்றி அடைவது இல்லை. 6ஆம் இடம் அப்படிங்கும்பொழுது மாளாத கடன், தேவையில்லாத கடன், தேவையில்லாத எதிரிகள், தேவையில்லாத சூழ்நிலை, உறவுகள் எதிரியாக மாறுவது. உங்கள் முன்னாடி ஒன்று பேசுவாங்க சாமி, உங்கள் பின்னாடி ஒன்று பேசுவாங்க. உங்கள் முன்னாடி பரவாயில்லப்பா நல்லா வந்துட்டேன், சரி ஓகே நல்லா இருப்பா அப்படின்ட்டு அந்த பக்கம் போய் இவனை தெரியாதா எனக்கு அப்படின்னு பேசுறது. இதெல்லாம் வந்து 6ல் ராகுவோ கேதுவோ இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், நம்மளை பற்றி ப்ரமோட் பண்ணுறது. இந்த நான் வந்து இதை ஒரு சிலரை நான் பார்க்குறேன், நல்லா வந்து சோசியல் மீடியாவில் வந்துட்டு இருப்பாங்க, திடீர்னு போய் ட்ரோல் பண்ணி, சம்மந்தமில்லாத ஒருத்தர் போய் அவங்கள ட்ரோல் பண்ணி விட்டு அவங்க வாழ்க்கையை வந்து அதோட முடிச்சு விட்றாங்க பாருங்கள். நல்லா வந்துட்டு இருப்பாங்க, ஒரு நடிகராக வந்துட்டு இருப்பாங்க. அப்படி வரும்பொழுது போய் ஏதாவது ஒரு விஷயத்தில் போய் சிக்கி, தேவையில்லாத ஒரு விஷயத்தில் போய் சிக்கி அதிலேருந்து ப்ரமோட் ஆகி கீழே வந்துடுறது. அதே போல் நல்ல ஒரு அரசு அதிகாரியாக இருந்திருப்பாங்க, சாதாரணமாக ஒரு 1000 ரூபா 1500 லஞ்சம் வாங்கி ப்ரமோட் ஆகிறது 6ல் ராகுவோ கேதுவோ இருந்தால். ப்ரமோஷன் ஆகாமல் ப்ரமோட் ஆகி கீழே வந்துடுறது. நல்ல ஒரு இடத்துக்கு போயிட்டுருக்கோம், அப்போ நல்ல அந்த இடத்துக்கு போயிட்டு இருக்கிறத விட்டுட்டு அங்கேருந்து ப்ரமோட் ஆகி கீழே வந்தீங்கன்னா
6ல் ராகுவோ கேதுவோ இருக்கிறது அப்படிங்கிறது விஷயம். இதில் ராகு நின்னா வேற மாதிரி கொடுப்பாரு, கேது நின்னா ராகு வந்து எப்பவுமே சாமி பிரம்மாண்டமாக கொடுத்து கெடுத்துருவார் சாமி. மழை பேஞ்சு கெடுத்தாலும் விவசாயம் போச்சு, மழை பெய்யாமல் கெடுத்தாலும் விவசாயம் போச்சு. நல்ல மழை அப்படின்னு வச்சுங்க, அளவில்லாத ஒரு மழை பெஞ்சிருச்சுன்னு வச்சுங்க, சென்னை மிதந்தது இல்லை வெள்ளத்தில். நீங்கள் மழையே இல்லைனாலும் வாழ முடியாது, அதுக்காக மழையாக பேஞ்சுக்கிட்டு இருந்தாலும் வாழ முடியாது. ராகு வந்து பிரம்மாண்டமான விஷயம் சாமி. ராகு வந்து நல்லா விளைஞ்சி வரும்போது மழையை அடித்து விவசாயத்தை காலி பண்ணுற மாதிரி பண்ணுவார். கேது அப்படிலாம் கிடையாது, பயிர் வச்ச அன்னைக்கே தண்ணி ஊற்ற மாட்டார். கேது வந்து வறட்சியில் வாட விடுவார். கேது அப்படி இல்லை, அப்படியே அழகாக தூக்கிட்டு போவார் சாமி. கேது வந்து பயிர் வைக்கும் பொழுதே தண்ணி ஊற்ற மாட்டார், அப்படியே இறுக்கி பிடிச்சிருவார். இதுதான் கேதுவோடைய வேலை. இந்த ராகு கேதுக்கள் எங்கே இருந்தாலும் ராகு கொடுத்து அழிப்பார், கேது கொடுக்காமலேயே அழிப்பார். ஏன்னா இறுக்கி பிடிச்சிருவார், அதான் விஷயம். இந்த ராகு 3, 6, 8, 12 இருக்கிறவங்க, இந்த ராகு சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் நிற்கிறவங்க, இவங்களெல்லாம் கவனிங்க. குறிப்பாக அந்த பூராடத்தில் நிற்கிறவங்களெல்லாம் கவனிங்க. இவங்க தான் இந்த இரிடியம் அப்படிங்கிற விஷயம், இந்த டபுள் டக்கர் அதுக்குள்ளே போகிறது, அப்புறம் இந்த பழைய பொருள் ஒன்று கிடச்சிருக்கு, இது விலை 500 கோடி அப்படின்னு சொல்லி 100 கோடி 200 கோடி 300 கோடி 500 கோடி அப்படின்லாம் சொல்லி பல வருஷமாக பேசிக்கிட்டே இருக்கிறது. ஒரு 300 ஏக்கர் இருக்கும் சாமி, ஒரு 300 ஏக்கர் 350 ஏக்கர் இருக்கான். ஒரு மில்லு ஒன்று விலைக்கு வந்திருக்கான். 100 பேர் போய் அந்த மில்லை போய் பார்த்துருப்பாங்க. இவங்களும் அந்த 100ல் ஒன்றா இருப்பாங்க. இவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா இவங்க வச்சுருக்கிறது சாதாரண டிவிஎஸ் 50 இல்லை வந்து ஒரு எக்ஸல் பைக்காக இருக்கும். இவங்க அந்த பேசுகிற வியாபாரம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 500 கோடி 1000 கோடி 2000 கோடி, இந்த நாளைக்கு முடிஞ்சுட்டா நாளான்னைக்கு என் வாழ்க்கை மாறிடும், இப்படி வாழ்நாள் முழுவதும் பேசிக்கொண்டே தன் வாழ்க்கையை ஓட்டி கொண்டிருப்பவர்கள் இந்த 3, 6, 8, 12 ராகு இருப்பதும் சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் ராகு இருப்பதும் தான். பிரம்மாண்டமான ஆசையை காட்டுவார் சாமி ராகு, பிரம்மாண்டமான ஆசையை காட்டிடுவார். உண்மையிலேயே எங்களுக்கு ரீடிங் கூட கிடச்சிருக்கோம், எல்லாமெல்லாம் இருக்காது. அது டெஸ்ட்டுக்கு போயிருக்கோம், சர்டிஃபிகேட் கிடச்சிருக்கோம், நீங்கள் வந்து பேங்க்கில் பணம் போடுறதுக்கு வந்துட்டாங்க, அதை டெஸ்ட்டுக்கு வந்துட்டாங்க, இது அங்கே போகுது இங்கே போகுது. நம்ம வந்து அந்த இந்த பாம்பு ஒன்று இந்த சதுரங்க வேட்டையில் வரும் பாருங்க, இந்த சதுரங்க வேட்டை கதை பூரா நடக்கிறது இந்த ராகு தான் சாமி. ராகு என்ன பண்ணுவார்னா நம்ம வச்சே கூட்டிகிட்டு போவார். நீ வாப்பா நான் பார்த்துக்கிறேன், நீ வாப்பா நான் பார்த்துக்கிறேன், எங்கேப்பா போகிறோம், நீ வாப்பா நான் உன்னை பார்த்துக்கிறேன் அப்படின்னு நம்ம வச்சே ராகு கூட்டிகிட்டே போய் கடைசியில் சொல்லுவார், ஒன்றும் இல்லையே. இந்த வடிவேலு இங்கிலீஷ்காரன் படத்தில் 2 பாக்கெட் எடுத்து காட்டுவார் பாருங்க, அந்த மாதிரி கடைசியில் ஒன்றும் இல்லையே அப்படின்றவர். இது வந்து ராகுடைய வேலை. தூக்கிட்டு போய் கீழே விட்டுருவார் சாமி. ராகு எப்போவுமே பாருங்கள், ராகு தூக்கிட்டு போன அத்தனை பேர்த்தையும் கீழே விட்டுருக்காரு சாமி. ஆனால் ராகு ரொம்ப கவனமாக கையாளுறாங்க பார்த்தீங்களா, அவங்க வாழ்க்கையில் வெற்றி பெறதை நான் பார்த்துருக்கேன். நமக்கு வந்து ராகு கேது சரியில்லை அப்படின்னு நினைக்கிறவங்க ராகு கேதுவை சரியாக கையாள வேண்டும். ராகு திசையில் அவர்களுடைய தந்தையாரின் உயிரை கை வைக்கிறது 90% ஜாதகத்தில் அதை நான் பார்க்குறேன். ராகு யோகாதிபதியாகவோ கரணநாதனாக இருந்தால் இதை செய்வது இல்லை. இல்லைன்னா ராகு திசையில் அவங்க அப்பாவுடைய ஆயுட்காலத்தை முடித்து வைக்கிறார் ராகு. இதை வந்து நான் கண்கூட பல ஜாதகங்களை பார்த்துட்டேன். என்னுடைய ராகு திசை சூரியன் புத்தியில் தான் என் தந்தையார் இறந்தார். இதை வந்து நான் பல ஜாதகத்தில், இப்போ நம்ம ஆஃபீஸில் அனிதா வேலை பார்க்குறாங்க, அவங்களுடைய தம்பிக்கு ராகு திசை போயிட்டுருக்கு, அவங்க அப்பா இப்போ போன மாதம் இறந்தார். இதெல்லாம் உதாரணத்துக்கு வேணுங்கிறக்காக சொல்கிறேன். நிறைய ஜாதகங்கள் நான் பார்த்துட்டேன் சாமி. நான் ஒரு பையனுக்கு ராகு திசை நடந்ததுன்னா அப்பா இருக்காரா இல்லையான்னு தெளிவாக கேட்கலாம். ராகுல சூரியன் போயிட்டுருக்கு அப்படின்னா ரொம்ப தெளிவாகவே கேட்கலாம், அப்பாவுக்கு எதுவும் பிரச்சனையா, அப்படி அப்பா பிரச்சனைக்காகத்தான் அவர்கள் நம்மிடம் ஜாதகம் பார்க்க வந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த ராகு யோகாதிபதியாக இருந்தாலோ கரணநாதனாக இருந்தாலோ அல்லது 10ல் 11ல் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துட்டாலோ இந்த விஷயத்த பண்ணுறதில்ல. இல்லைன்னா ராகு திசையில் தன் தந்தையாரின் உயிரை கை வைக்கிறார். ராகு வந்து கேன்சர் சாமி, புற்று வந்து வளர்ந்துக்கிட்டே இருக்குமா, ஆமாம், புற்று வந்து வளர்ந்துக்கிட்டே இருக்கும், அதனால அதுக்கு புற்று நோயின்னு பேர். ஏன்னா நீங்கள் அழிக்க வளர்ந்துக்கிட்டே இருக்கும். புற்று வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் தான் சாமி இப்போ கேன்சருக்கு அருமையாக வார்த்தை வச்சுருக்கான், புற்றுநோய் அப்படின்னு அதுக்கு வார்த்தை வச்சுருக்கான். காரணம் என்னென்னா அழிக்க நீங்கள் புத்தை போய் இடிச்சு விட்டு பாருங்கள், 10 நாள் கழிச்சு போய் பாருங்கள் புத்து வளர்ந்துருக்கும். நேற்று பார்த்தீங்கன்னா புத்து எவ்வளோ இருந்திருக்கும், 10 நாள் கழிச்சு பாருங்கள் புத்து எவ்வளோ ஆகிடும். இந்த புற்று மட்டும் வளர்ந்து கொண்டே இருக்கும். ராகு புற்று சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வீட்டில் கண்டிப்பாக ஒரு கேன்சர் பேஷண்ட் இருந்திருப்பாங்க. சுவாதி நட்சத்திரத்தில் ஒருத்தர் பிறகுறாருன்னு வச்சுங்களேன், நிச்சயமாக அவங்க தாத்தாவோ அவங்க அப்பாவோ இல்லை அவங்க அம்மா வழியிலேயோ ஒரு 3 தலைமுறைக்கு ஒரு மனிதன் கேன்சரால் பாதிக்கப்பட்டு இறந்திருப்பார். சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு பிற்காலத்தில்
கேன்சர் நோய் வர இருக்கிறது. சுவாதியில் எந்த கிரகம் இருக்கிறதோ அந்த கிரகத்தின் காரகத்துவத்துக்கு கேன்சர் வர இருக்கிறது. அது இல்லாமல் பார்த்து கொள்வதற்கு நம்ம ஜாதகம் பார்க்கும்போது கோயில் கொடுத்துட்றோம். ஏன்னா இது நம்ம பல ஜாதகத்தில் கிட்டத்தட்ட நான் ஒரு 160 ஜாதகத்தை எடுத்து ஆராய்ச்சி பண்ணி பார்த்தேன். சுவாதி நட்சத்திரக்காரங்களை 160 ஜாதகத்தையும் எழுதி வைத்திருக்கிறேன். ஒருவர் கூட என் வீட்டில் கேன்சர் இல்லை அப்படின்னு சொல்லவே இல்லை. தாத்தாவுடைய அப்பா இல்லைன்னா அம்மாவுடைய அப்பா, அம்மாவுடைய தாத்தா, யாராவது ஒரு நபர் கேன்சரால் பாதிக்கப்பட்டிருக்காங்க, இல்லைன்னா நிகழ்காலத்தில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த 3 தலைமுறைக்குள் யாராவது ஒருவர் கேன்சரால் பாதிக்கப்பட்டிருந்தால் நீங்கள் சுவாதி நட்சத்திரம் எடுத்து பாருங்கள். சுவாதியில் ராகு நின்றால் கடுமையான கேன்சர் பாதிப்பை கொடுக்குறார். அது நான் மனமாற இதை சில இடத்துல ரொம்ப வருத்தப்பட்டிருக்கேன். என்னடா இப்படிலாம் நடக்குது அப்படின்னு. ஏன்னா இந்த ஜாதகம் எப்படி இயங்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டாதான் சாமி நீங்கள் வர்றதை தடுக்க முடியும். வந்ததை பற்றி பேசிட்டு வெந்ததை தின்னுட்டு வந்ததை பேசிட்டு வாழ்கிறதல்ல வாழ்க்கை. ஜோதிடர் என்பவர் இந்த சமுதாயத்தின் மீது பொறுப்புணர்ச்சி கொண்டவராக இருக்க வேண்டும். நம்ம பார்க்குற ஜாதகங்களில் ஒரு கோயின்சைடாக சில விஷயங்கள் நடந்துகிட்டு வந்துகிட்டு இருக்கோம். இதை நம்ம ஜாதகம் பார்க்க நமக்கே ஒரு அனுபவம் கிடச்சிரும். ஒரு கோயின்சைடாக ஒரே ஒரு விஷயம் ஒரு சில ஜாதகங்களை நடந்துக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கோம். நான் இந்த மாதிரி சுவாதியை கவனிக்க ஆரம்பித்தேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி எந்த இடத்திலும் சுவாதி நட்சத்திரத்தின் வீட்டில் கேன்சர் இருக்கிறதுன்னு யாரும் சொன்னதாக எனக்கு தெரியல. நான் இதை கோயின்சைடாக அந்த சுவாதி நட்சத்திரத்துக்காரங்க அவங்க வீட்டில் இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட நபர் கேன்சரில் இறந்துருக்கிறத நான் கவனிச்சுக்கிட்டே ரொம்ப நாள் இதை ஆராய்ச்சி பண்ணி பார்த்தேன். எல்லா ஜாதகங்களும் சரியாகவே இருக்கிறது. இப்போ நம்ம பார்க்குற நேர்னு சொல்லுவாங்க நிறைய பேர் கீழே கமெண்ட் பண்ணுவீங்க. ஸோ அதுக்கு உண்டான கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை சுவாதி நட்சத்திரமாக இருந்தால், இல்லை உங்கள் வீட்டில் முன்னோர்களுக்கு யாரேனுக்கும் கேன்சர் இருந்தால், இல்லை நீங்களே கேன்சர் நோயால் பாதிக்கப்பட்டிருந்தால், உங்களுக்கு அருமையான கோவில் திருப்பராய்த்துறை. திருப்பராய் மேவிய பரணே போற்றி சொக்கனாந்தான். அந்த கோயிலில் திருப்பராய்த்துறை திருச்சியில் இருக்குது சாமி. திருச்சியிலேருந்து கோயம்புத்தூர் வர ரோடு, திருப்பூர் கோயம்புத்தூர் ஈரோடு வர ரோடு. அந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா விவேகானந்தர் ஆசிரமம் ஒன்று இருக்கும், ஒரு டோல்கேட் ஒன்று இருக்கும். அந்த டோல்கேட்டுக்கு முன்னாடியே அந்த கோயில் இருக்குது. பராய்த்துறைன்னே பேர், திருப்பராய்த்துறைன்னே பேர். உள்ளே போனீங்கன்னா பராய் மரம் அந்த கோவிலில் இருக்கிறது. அந்த பராய் மரத்து இலையை அவங்க கொடுக்குறாங்க. கூட ஒரு மஞ்சள் கொடுப்பாங்க. எப்படி சாப்பிட்றதுன்னு அவங்க சொல்லுவாங்க. பர்டிகுலராக பேஷண்ட் தான் போகணுங்கிற அவசியமெல்லாம் கிடையாது. வீட்டில் யாருக்காவது இருந்தால் யார் வேணால் போகலாம். போய் அவங்க பேரை சொல்லி சொக்கநாதன்கிட்ட போய் அர்ச்சனை பண்ணிக்கணும். அம்மாட்ட போய் மண்டிட்டு வணங்கிடணும். அம்மா காப்பாற்றிருமா, இந்த மாதிரி எங்கள் அப்பாவுக்கு இல்லை எங்கள் அம்மாவுக்கு இந்த மாதிரி என் உறவுக்கு இந்த மாதிரி இந்த நோய் இருக்குமா, நீ தயவு செஞ்சு என்னை காப்பாற்றினுமான்னு அம்பாள்கிட்ட போய் பெண்களாக இருந்தால் அப்படி மடியை நீட்டி மடிப்பிச்சு எடுத்துருங்க அம்பாள்கிட்ட. சொக்கநாதன்கிட்ட போய் ஒரு மண்டியை போட்டு, அப்பா எப்படியாவது காப்பாற்றிருங்கப்பா அப்படின்னு அவர்கிட்ட ஒரு வணக்கத்தை தெரிவிச்சுட்டு, அவங்க அந்த இலையை எப்படி சாப்பிட்றது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த இலையை வாங்கிட்டு கொடுங்க. நம்ம உடுமலைப்பேட்டை நாகராஜ் அவர்களுடைய மாமா 72 வயதில் கேன்சர் 4th ஸ்டேஜ், கிட்டத்தட்ட அதிகபட்சம் இருந்தால் 6 மாதம் தான் இருப்பார்னு சொன்னாங்க. இந்த பராய் மரம் வாங்கி இலை வாங்கி கொடுக்கப்பட்டது. இன்னைக்கு 3.5 வருஷம் ஆச்சு. நல்லா நடமாடிக்கிட்டு இருக்கார், ஹாப்பியாக இருக்கார். மருத்துவர்களே இதை கேட்குறாங்க, எப்படிங்க இது குறைஞ்சது அப்படின்னு கேட்குறாங்க. அதிசயம் செய்வதில் இறைவன் வல்லவன், அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் கடவுள் நம்மளை காப்பாற்றணும்னு முடிவு பண்ணிட்டார்னா காப்பாற்றிடுவார் சாமி. ஏதாவது ரூபத்தில் காப்பாற்றிடுவார். காப்பாற்றக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டார்னா பக்கத்துலேயே இருந்தால் கூட காப்பாற்ற மாட்டார். அதனால் திருச்சியில் இருக்கக்கூடிய திருப்பராய்த்துறை அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தால் கேன்சர் நோய் குறைகிறது. அதை நான் பார்த்துருக்கிறேன். எந்த மெடிசன் சாப்பிடும் பொழுதும் இதை துணையாக எடுத்துக்கொள்ளலாம். இதை கோயிலே சொல்லுவாங்க. நீங்கள் நாட்டு மருந்து எடுத்துக்கிறீங்க, இல்லை இங்கிலீஷ் மெடிசன் எடுத்துக்கிறீங்க, வேறு ஏதேனும் கேன்சருக்கு மாத்திரை எடுத்துக்கொண்டால் கூட இந்த திருப்பராய்த்துறையில் கிடைக்கக்கூடிய இலையை நீங்கள் பயன்படுத்தினால் உங்களுக்கு சிறப்பாக இந்த நோய் குணமாகிறது. இந்த மரம் அங்கு மட்டும்தான் வளர்கிறது. ஸ்தல விருட்சமே பராய் மரம். அதனால தான் திருப்பராய்த்துறை. அதனால் ராகு உங்களுக்கு சுவாதி நட்சத்திரத்தில் நிற்கிறாரா அப்படிங்கிறத பாருங்கள். சுவாதியில் திருவாதிரை, சுவாதி சதயத்தில் ராகு நிற்பது சிறப்பாக அல்ல. இந்த திருவாதிரையில் ராகு நிற்கிறவங்க சாமி பாம்பு குத்துற மாதிரி பேசுவாங்க சாமி. கடுமையான கெட்ட வார்த்தைகளை பயன்படுத்துறது. இந்த நார்மலாக கூப்பிட்டா கூட கெட்ட வார்த்தைகளை கூப்பிடுறது, அதெல்லாம் ஒரு சிலரை பார்த்துருக்கேன் நான். சும்மா நார்மலாக மனைவியே அப்படி கூப்பிட்றவங்களாம் பார்த்துருக்கேன் சாமி. மனைவியை கூட இப்போ நம்மளாம் ஏமாங்கிறதோடு சரி, அதுக்கு மேலே வார்த்தையே வர்றதில்லை. இப்போ சில பேர் பேர் சொல்லி கூப்பிடுவாங்க. சில பேர் மனைவிக்கு ஏதாவது ஒரு செல்ல பேர் வச்சுருப்பாங்க, இல்லை ஏமான்னு கூப்பிடுவாங்க. ஆனால் இந்த திருவாதிரை நட்சத்திரத்தில் ராகு இருக்கிறவங்கள பாருங்கள், ரொம்ப கடுமையான
கெட்ட வார்த்தைகளை பேட் வேர்ட்ஸ் பயன்படுத்துறது அவங்க தான். ரொம்ப இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று. வள்ளுவர் இவங்களுக்காகவே சொல்லியிருக்காரு சாமி. பழம் இருக்கும், சாப்பிட மாட்டாங்க, காய் எடுத்து தான் கடிப்பாங்க. நீங்கள் வந்து அடுத்தவங்களை திட்டினாங்கன்னு வச்சுங்களேன், அப்படியே கேட்குறவனுக்கு தூக்கு போட்டு செத்துலாமா அப்படின்னு இருக்கும். அந்த அளவுக்கு வந்து வன்மையாக திட்டக்கூடியவர்கள் இந்த திருவாதிரை நட்சத்திரத்தில் ராகு நிற்பவர்கள். கட்டுமையான வார்த்தைகளை பயன்படுத்துவது. சதய நட்சத்திரத்தில் ராகு இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், சதயத்தில் ராகு இருப்பது அப்படிங்கிறது எப்படின்னா அத்தனைக்கும் ஆசைப்படுவது. அத்தனைக்கும் ஆசைப்படுவது ராகு. ஏன்னா இது படம் எடுத்த பாம்பு. இது வந்து எல்லா நேரத்துலையும் தயாராகவே இருக்கும் இந்த பாம்பு. நீங்கள் வந்து இதில் சதயத்தில் ராகு இருக்கிறவங்கள பாருங்கள், எனி டைம் அவேர்னஸாகவே இருப்பாங்க. தூங்கும்போது இப்படி நீங்கன்னா எந்திரிச்சிருவாங்க. நீங்கள் இவங்களை ரொம்ப நேரம்லாம் எழுப்ப வேண்டியதில்லை, சும்மா இப்படி நீங்கன்னா போதும், உடனே எந்திரிச்சிருவாங்க. அதே போல் இவங்கக்கிட்ட எப்போவுமே உள்ளுக்குள்ளே ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும். வெளியில் பார்த்தீங்கன்னா காட்டிக்கவே மாட்டாங்க, உள்ளுக்குள்ளே நிறையா பயப்படுவாங்க. சதய நட்சத்திரத்தில் ராகு இருக்கிறவங்களுக்கு உள்ளுக்குள்ளே நிறையா பயம் இருக்கும். வெளியில் வந்து அதை காட்டிக்கவே மாட்டாங்க. அப்படியே வெளியில் காட்டிக்காமையே ஜெயிச்சிருவாங்க. அதான் விஷயம். 100 பேர் சுற்றி நிற்கும் பொழுது இந்த படம் எடுத்து நிற்கிற பாம்புக்கு தெரியும் நம்மளைய போட்டுருவானுங்கன்னு. ஆனால் அது அத்தனை பேர்த்தையும் மிரட்டி பார்க்குது இல்லை, முடிஞ்ச அளவுக்கு மிரட்டி பார்ப்பாங்க. அவங்க முடியலன்னு வச்சுங்களேன் பணிஞ்சிருவாங்க, முடிஞ்ச அளவுக்கு மிரட்டி பார்த்துருவாங்க. அதான் விஷயம். சுவாதி நட்சத்திரத்தில் ராகு நிற்பது புற்று. இவங்க புத்துக்குள்ளே போகிற பாம்பு, போயிட்டு வந்து பழி வாங்குவாங்க. திட்டினீங்கன்னா கம்முன்னு போயிடுவாங்க சாமி. உங்களை திரும்பியெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. திட்டினீங்கன்னா திட்டு வாங்கிட்டு கம்முன்னு போயிடுவாங்க. 6 மாதம் 1 வருஷம் கழித்து என்னையவா திட்டினேன் அப்படின்னு திரும்ப வந்து ரெவன்ஸ் எடுத்தா அது வந்து சுவாதியில் ராகு நிற்கிறார் அப்படிங்கிறது விஷயம். ஸோ ராகு கேதுக்களை வைத்து தான் சாமி நம் வாழ்க்கை மாறுபடுகிறது. ராகு கேது பயிற்சி நம் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கிறது. ஏன்னா இது சூரியனிலிருந்து வெளிப்படக்கூடிய கதிர் அப்படிங்கிறதுனால சூரியனை விட இதற்கு ரொம்ப ஆற்றல் ஜாஸ்தியாக இருக்கிறது. ராகு கேதுக்கள் தான் உடலில் வரக்கூடிய நோயை டெவலப் பண்ணுறது இந்த கிரகங்கள் தான். சாயா கிரகங்களாக இருந்தாலும், நோயை கொடுப்பது ஒரு கிரகமாக இருந்தாலும், அந்த நோயை வளர்த்துவது அப்படிங்கிறது ராகு கேதுக்களே. வாழ்க்கையின் பிரம்மாண்ட மாற்றத்திற்கும் ராகு கேது உதவும். வாழ்க்கையின் பிரம்மாண்டமான ஏமாற்றத்திற்கும் இது வந்து உதவும். உங்கள் வாழ்க்கையை பிரம்மாண்டமாக மாற்றிக்கொள்வதா அல்லது அப்படியே வைத்திருப்பதா அப்படிங்கிறது நம் கையில் தான் இருக்கிறது. ராகு கேது சிறப்பாக இல்லை அப்படின்னா இதை சிறப்பாக செய்து கொள்ளுங்கள். ராகு கேது திசை நடக்கும் பொழுது தந்தையாருக்கு பாதிப்பு வருவதை தடுப்பதற்கு ஒரு சில கோயில்கள் இப்போ கொடுத்துட்ருக்கோம். ஜாதகம் பார்ப்பவர்களுக்கு அதை வந்து நம்ம நேரில் கொடுக்குறோம். இதில் வந்து இதை நான் வந்து யார் மனதையும், ஏன்னா இதை பயப்படுறதுக்காகவோ யார் மனதையும் புண்படுத்துவதற்காகவோ இதை நான் சொல்லவில்லை. ஒருவேளை உங்கள் பையனுக்கு ராகு திசை நடந்துக்கிட்டு இருந்ததுன்னா நீங்கள் உங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள்னு சொல்கிறதுக்கு இதை சொல்கிறேன். இது அப்படி தான் கோயின்சைடாக நடக்குது. நான் பார்த்துட்டேன். நிறைய ஜாதகங்களில் நம்ம பார்க்குறோம், ராகு திசை நடக்கும் பொழுது தந்தையார் பாதிக்கப்படுகிறார். தந்தையார் கண்டிப்பாக தந்தையாருக்கு மரணம் ஏற்படுகிறது. இல்லைன்னா தந்தையார் தன் வாழ்நாள்லையும் எந்திரிச்சு வர முடியாத அடியை வாங்குறாரு. நல்ல ஒரு பொருளாதாரத்தில் இருந்து எந்திரிச்சே வர முடியாத ஒரு மெதியை மிதிச்சிருது. மரணத்துக்கு நிகரான வாழ்க்கையை கொடுப்பது ராகு திசை. அதனால் ராகு திசை நடக்கும்போது நம்ம சரி பண்ணிக்க வேண்டியதானே. எனக்கு இந்த ஆப்ஷன் கிடைக்கல சாமி. எனக்கு ராகு திசை நடக்கும்போது என் தந்தையார் மரணிக்கும் பொழுது எனக்கு இந்த ஆப்ஷன் கிடைக்கல. ஒருவேளை அன்னைக்கு கிடைச்சிருந்தா எங்கள் அப்பாவை நான் காப்பாற்றிருப்பனோ என்னமோ தெரியல. அதன் பிறகுதான் என் குருநாதர் இதெல்லாம் எனக்கு சொல்லி கொடுத்தார். இன்னைக்கு நான் பிறரை காப்பாற்றணுங்கிற இடத்துக்கு தான் நான் சொல்கிறேன். கண்டிப்பாக அதை வந்து யாரையும் பயமுறுத்தணும். ஏன்னா இது வந்து ஒரு சிலருக்கு அந்த பயத்தை ஏற்படுத்தும். நம்ம அந்த மாதிரி இறந்துருவோமோ, என்ன இவர் இப்படி சொல்லிட்டாரே, சிவானந்தரியா போய் இப்படி சொல்லாமா அப்படின்னு. ஏன்னா மேக்சிமம் நான் வந்து இந்த மாதிரி இது வரைக்கும் எந்த பேட்டியிலையும் சொன்னதில்லை. இது இப்படித்தான் நடக்கிறது. உங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள். ராகுவை மாற்றினால் வாழ்க்கை மாறும், கேதுவை மாற்றினால் வாழ்க்கை பிரம்மாண்டமாக மாறும். வாங்க நம்ம தொடர்ந்து சந்திப்போம். பக்தி இன்ஃபினிட்டி நேயர்களுக்கும் தொடர்ந்து ஆதரவளித்துட்டு இருக்கிற அனைத்து நல் உள்ளங்களுக்கும் உலகளாவிய புகழ் பெற்றிருக்கக்கூடிய நமது சாய் செந்தில் சாருக்கும் மிகவும் நன்றி. சுகமே சொல்க. சுகமே சொல்க சாமி.